அதாவது ஆடம்பரங்கிறது என்ன தெரியுமா? பெரிய வீடு, பெரிய நெறைய தேவைக்கு அதிகமான அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைங்கிறது என்னது? உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் அடிப்படை தேவை. இத வந்து தேவைக்கு அதிகமா கட்டுறது தான் வந்து ஆடம்பரம். அது மட்டும் இல்லாம முக்கியமானது என்ன தெரியுமா? ஆடம்பரம். நீ உன் வீடு சின்னதா கூட இருக்கலாம். அப்ப கூட நீ ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையோட ஆடம்பரமாவே வாழலாம். சின்ன வீட்ல கூட ஆடம்பரமா வாழ்வாங்க. எப்படி தெரியுமா? உன்னுடைய வேலைகள மத்தவங்க செய்றாங்களா? உனது உணவை மற்றவர்கள் சமைக்கிறார்களா? உனது ஆடைகளை மற்றவர்கள் துவைக்கிறார்களா? உனது இருப்பிடத்தை மற்றவர்கள் வந்து தூய்மை செய்கிறார்களா? அப்படி என்றால் அதற்கு பெயர் தான் அடிமைத்தனத்திற்கு பேர் தான் ஆடம்பரம். இப்போ அந்த காலத்தில வந்து அரண்மனையில வாழ்ந்தாங்க. அப்போ அது ஆடம்பரமான வாழ்க்கை. அரண்மனைங்கிறது ஒரு பெரிய கட்டிடம். அது மட்டுமே ஆடம்பரம் கிடையாது. யார் அங்கே அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்ற வேலைய சாப்பாடு செஞ்சாச்சா, எல்லா வேலையும் செய்றதுக்கு அங்க பணிப்பெண்கள் வச்சிருப்பாங்க. இதுதான் ஆடம்பரம். ஆடம்பரங்கிறது வந்து பெரிய வீடு, பெரிய இருப்பிடம், அப்புறம் வந்து உங்களுடைய அடிப்படை வேலைகள செய்வதற்கு அ அடிமைகள், வேலையாட்கள். அப்போ வந்து எளிமையா வாழ்றாங்கல்ல, ஏழைகள். அவங்க கூட ஆடம்பரமா வாழ்றாங்க. எப்படின்னா, அவங்களால வந்து வேலையாட்கள வைக்க முடியலையேங்கிற கவலையில, அவங்க மனைவியவே, அவங்க அம்மாவையே, வீட்ல இருக்கிற பெண்களையே துணி துவைக்கிறது, சமைக்கிறது, இருப்பிடத்த தூய்மை செய்றது, இந்த மாரி அவங்க வந்து அ அடிமைகளாக அவர்கள் அதான் பெண்ணடிமைத்தனம். அடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள். இதுதான் பெண்ணடிமைத்தனம். இதுதான் ஆடம்பரம். பெண்ணடிமைத்தனத்துக்கே காரணங்கிறது வந்து ஒரு ஆடம்பர மோகம் தான். நம்முடைய வேலைய செய்றதுக்கு, நம்முடைய உணவை சமைப்பதற்கு, துணி துவைப்பதற்கு, வீட்டை தூய்மை செய்வதற்கு வேலையாட்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. அது பணக்காரங்களுக்கு சாத்தியப்படுது. ஏழைகளுக்கு அது சாத்தியப்படல. ஆனா ஏழைகளுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஏழைகளே வந்து பணக்காரங்களா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட தான் நெறைய பணம் இருக்கே. ஒரு ரூ. 5,000 குடுத்தா வீட்ல உள்ள எல்லா வேலையும் அவன் செய்றதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. அப்ப நம்ம வீட்ல எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. ஜாலியா இருக்கலாம். அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துரும். அப்போ பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த மாரியான மோகம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பெரிய வீட்ல இருப்பாங்க. அதே நேரத்தில வீட்ல வேலைக்காரங்க வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அது ஆடம்பரமா? ஆடம்பரம் இல்லையான்னு கேட்டா, பெரிய வீடா இருக்குல்ல. ஒரு அளவுக்கு அதிகமான பெரிய வீடா இருக்குல்ல. அதுல ஒரு 50% ஆடம்பரங்கிறது வந்து 50% என்பது என்னவென்றால், மிகப்பெரிய வீடுகளில் வசிப்பது. இது 50%. அப்புறம் உங்களுடைய அடிப்படை வேலைகளை செய்வதற்கு வேலையாட்களை நியமிப்பது. உணவு சமைப்பது, துணி துவைப்பது, வீட்டை தூய்மை செய்வது, இதெல்லாம் இந்த மாரி அடிப்படையான வேலைகளை செய்வதற்கு வேலையாட்களை இது ஒரு 50%. இந்த 2ம் சேர்ந்தது தான் ஆடம்பரம், ஆடம்பர மோகம் என்று பொருளாகிறது. அந்த வகையில நீங்க ஆடம்பரமா வாழ்றீங்களா? எளிமையா வாழ்றீங்களா? என் மனைவி தானே செய்றா. உங்க மனைவி செஞ்சாலும், உங்க அந்த மாரியெல்லாம் செய்யணும். அந்த மாரி செய்யக்கூடாது. உங்க மனைவியோட சாப்பாட்ட தான் அவங்க சமைக்கணும். குழந்தைகளுக்கு கூட சமைப்பதற்கு கற்று தான் கொடுக்க வேண்டுமே தவிர, சமைத்து கொடுக்கக்கூடாது. 8 வயசு வரைக்கும் சமைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். 8 வயசுக்கு பிறகு குழந்தைங்க தான் சமைக்கணும். அவங்க சாப்பாட. இப்படி அவங்கவங்க சாப்பாட அவங்கவங்க சமைக்கணும். அதற்கேற்றார் போன்று வீடுகள் வடிவமைக்கப்பட வேண்டும். ஒரு ஒரு சமையற்கட்ட வச்சுக்கிட்டு, அவங்கவங்க சாப்பாட எப்படி அவங்க சமைக்க முடியும்? முடியாதுல்ல. அப்ப தனித்தனியாக சமையலறை வைக்க வேண்டும். அப்பதான் பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். பெண் விடுதலையை பெற முடியும். சும்மா இப்ப வந்து பெண் விடுதலை அவ்வளோ ஈஸியா பெற முடியாது. பெண் விடுதலை பெறணும்னா, அதற்கு இவ்வளோ அதற்கென்றாற்போல் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, 5 சமையலறை வேண்டும். 5 கழிவலறை தனித்தனி கழிவறை வேண்டும். அவரவர் கழிவறையை அவரவரே தூய்மை செய்ய வேண்டும். அடுத்தவங்க எல்லாரும் பயன்படுத்துற பொது கழிவறையை பயன்படுத்தும்போது, பயன்படுத்துவதற்கும் அருவருப்பா இருக்கும். அதை தூய்மை செய்வதற்கும் அருவருப்பா இருக்கும். அதனால தான் வந்து அந்த கழிவறைய தூய்மை செய்ய மாட்டேன்றாங்க. இந்த மாரி அப்போ கழிவறையும் தூய்மை செய்யணும்னா, அது என்னுடைய கழிவறை தனியாக இருக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனியாக இருந்தால், அவரவர் கழிவறையை தூய்மையா செய்வார்கள். தூய்மை செய்வதில் எந்தவித கூச்சமும் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் அவங்கவங்க குண்டிய அவங்க தானே கழுவுறாங்க. அதில வந்து கூச்சம் யாரும் படுறதில்ல. அதில அசிங்கம் இருந்தாலும், அந்த அசிங்கத்த சகிச்சுப்பாங்க. சகித்துக் கொள்ள முடியும். அதுபோல அ பொது எல்லாரும் ஒரு வீட்ல உள்ள எல்லாரும் பயன்படுத்துகிற கழிவறையை தூய்மை செய்வது அருவருப்பா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அதுவே நம்ம தனியா ஒருத்தர் அவருடைய கழிவறையை அவர் மட்டும் தான் பயன்படுத்துறாரு அப்படின்னா, அதை தூய்மை செய்வதில் யாருக்கும் எந்தவித அ அருவருப்பா இருந்தாலும் அதை சகித்துக் கொள்ள முடியும். சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருவருப்பு தான் அது. அது ஒரு ஆர்வமா கூட இருக்கும். அப்ப அந்த மாரி நல்ல பண்புகள் உருவாகணும்னா, தனித்தனி சமையலறை வேண்டும், தனித்தனி கழிவறை, தனித்தனி குளியலறை வேண்டும். அப்போதுதான் அந்த அடிமைத்தனம் என்பது இருக்காது. ஆடம்பர மோகம் என்பதும் அங்கு இல்லை. பெரிய வீடுகளும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு தான். ஒருவருக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா 10 அடி அகலம், 10 அடி நீட்டம் கொண்ட ஒரு படுக்கை அறை, அப்புறம் ஒரு சின்ன கழிவறை, சின்ன குளியலறை, சின்ன சமையலறை. இதுதான் ஒருவருக்கு தேவையானது. இதை விட பெரிய வீடு கட்டினா, அது ஆடம்பரம்.
அதன் பிறகு வந்து உங்களுடைய அடிப்படை வேலைகளை மற்றவங்க செஞ்சாங்கனாக்கா அதுவும் ஆடம்பரம். இந்த 2ம் சேர்ந்தது தான் ஆடம்பரம். அ பெ பெரிய வீடு அளவுக்கு அதிகமா இது 50% ஆடம்பரம். அப்புறம் உங்களுடைய அடிப்படை வேலைகளை யாராவது மற்றவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது 50% ஆடம்பரம். அப்போ இந்த 2 இது 2ம் சேர்ந்தது தான் 100% அப்படிங்கும்போது இதுதான் வந்து நம்ம சோம்பேறித்தனத்துக்கு காரணம். மனிதர்களை அடிமைகளாக பார்ப்பதற்கு காரணம். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். நீ மனுஷங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குற? அடிமையாக பார்க்குறியா? உன் மனைவியை பார்க்கும்போது எப்படி பார்க்குற? மனைவியாக பார்க்குறியா? அடிமையாக பார்க்குறியா? உன்னுடைய அம்மாவை பார்க்கும்போது நீ எப்படி பார்க்குற? அடிமையாக பார்க்குறியா? அம்மாவாக பார்க்குறியா? அப்போ அந்த பார்வை இருக்குல்ல, அது வந்து வீட்டில் தான் நீ உறுதிப்படுத்தணும். உன்னுடைய வீட்டில் வந்து உன்னுடைய வீடு பெருசாக இருக்குது, உன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் உன் மனைவி செய்கிறாங்க, அம்மா செய்கிறாங்க, அப்புறம் உன்னுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். நீ அப்படி தான் பார்த்து பார்த்து பழகியிருக்கிற அப்படின்றப்போ வெளியில் உள்ளவங்களையும் நீ அப்படி தான் பார்ப்ப. அப்போது உன் பார்வையை நீ மாற்றணும். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும், அடிமைகளாக பார்க்கக்கூடாது. மனிதர்களை மனிதர்களாக பார்த்தால்தான் உனக்கு நல்ல பண்புகள் உருவாகும், இல்லைன்னா உனக்கு நல்ல பண்புகளே உருவாகாது. அப்படின்னா நீ வந்து சிறிய வீடுகளுக்கு உனது வீட்டை சிறிய வீடாக மாற்ற வேண்டும். உனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதுபோன்ற சிறிய வீட்டை ஏற்படுத்தி அதுபோன்ற ஒரு வடிவமைப்பு, குடும்ப இருப்பிட வடிவமைப்பு நான் சொல்கிற விதிமுறைகளுக்கு தகுந்தாற் போன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பார்வையில் மனிதர்களை அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை இல்லாமல் ஒரு மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிற அந்த பார்வை வரும். அப்போ தான் வந்து பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ தான் அப்போ அதற்கு தகுந்தாற் போன்று நமது வாழ்விடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் வந்து ஆடம்பரம்னா என்ன, ஆடம்பர மோகம்னா என்ன, அப்படிங்கிறத பற்றின ஒரு ஒரு இறுதியான தெளிவான சரியான விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.